தருமபுரியில் இருக்கிற அனைத்து சமூகத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் இவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சு முடிவு எடுங்க. ஏன்னா நான் ஓப்பனாக ஒன்று சொல்லிடுறேன். நான் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரி சார்ந்தவர், அவர் பேரை கூட எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த எம்பி என்ன பண்ணுறாருன்னா, இந்த நபரை தூண்டி விட்டு இந்த நபருக்கு சில விஷயங்கள் ஏதோ ஆதாயமோ ஏதோ பண்ணுறாப்புல அந்த நபரை இது மாதிரி என் மேலே மணிபாரதி அவதூறு பரப்புறான், தப்பான செய்தியை போடுறான் அப்படின்னு. தப்பான செய்தி போடுறான்னா அதுக்கான ஆதாரத்தை கருத்தாக எதிர்கொள்ளலாம். இந்த மாதிரி தவறுதான் செய்தி போடுறாங்கன்னு பண்ணலாம். ஆனால் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவன் இந்த நாய்க்கன்கோட்டாய் பகுதி, தருமபுரி நத்தங்காலனி பகுதியில் இருக்கிற தருமபுரி நத்தம் பகுதியில் இருக்கிற நாய்க்கன்கோட்டாய் பகுதியில் இருக்கிற தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அந்த பையன் சீனிவாசன் கோவிந்தசாமிங்கிற அந்த கோவிந்தசாமி, உண்மையான பேர் கோவிந்தசாமி, அந்த பையன் பேர் சீனிவாசன் சொல்லிட்டு ஊரில் அதுவும் ஒரு பொய்யா பண்ணுறான். அந்த பையன் நம்ம மேலே எப்படி பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன், ஒரு விபச்சாரி பையன் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுறான். அதை பதிவு பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லாம் பரப்புகிறாங்க. அதை பரப்புறத கூட சில பேர் அதை ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுறோம், எல்லாமே அவங்க வீட்டில் எல்லாம் போய் பொம்பளைங்க எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எது சொல்கிறதுக்கே வருத்தமாக இருக்குது. உண்மையிலேயே ஒவ்வொரு ஆண்களும் ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆண்களும் அவன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் இப்படியெல்லாம் நீங்கள்லாம் பண்ணுவீங்களான்றது யோசிச்சிருக்கணும். ஒன்று, இதை பற்றி நிறைய மாதிரி சினிமா படம்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்களா, செய்யாதீங்க அப்படின்ட்டு. அது தெரிந்து போகிறதெல்லாம் வச்சிங்களா, அது நீங்கள் தெரிஞ்சால் தத்தின்னு எனக்கு தெரியும். ஏன் நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருக்கிறீங்க, நான் ஒரு ஜென்ஸ் இருக்கான், அவனுக்கும் 1000 சண்டை நடக்கும், கருத்தில் ரீதியாக மோதல் நடக்கும், என்ன நடக்குங்க. இப்போ எம்பி மேலே நம்ம ஒரு செய்தி போடுறோம், அவருக்கு நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வேலை செஞ்சோன்றது இந்த தருமபுரி மக்களுக்கு தெரியும், இந்த பாமக கட்சிக்காரங்களுக்கு தெரியும், திமுகவுடைய அடிப்படை தொண்டனுக்கு தெரியும், ஏன்னா இங்கே இளைஞர்களுக்கு தெரியும், திமுகவில் இருக்கிற இளைஞர்களுக்கு சரிங்களா, பல பேருக்கு தெரியும், அப்படி ஏடிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த திமுகவுடைய பொறுப்பாளர்கள் தருமபுரியில் செயல்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படி என்ன சூழல் உருவாகும் தெரியுமா? என்ன சூழல் உருவாகும் தெரியுமா? இந்த வீடியோ மட்டும் பாருங்க. ரெக்கார்டிங் மட்டும் பாருங்க. ஆறுக்கிறேன் 1% ரெக்கார்டிங் மட்டும் பாருங்க. தண்டத்தில் ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. ரெக்கார்டிங் பண்ணி ஹலோ ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. ஹலோ யாரு? அதான் இங்கே தானே இருக்கோம், அவங்க ஊரில் இருக்கோம். அவர் வந்துட்டாரு, இதோ பேசிட்டு இருந்தாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. மாணிக்கண்ணன் பேசுகிறாங்க. மாணிக்கண்ணா கார்த்திகேயன் சார் அப்படி இருக்கிறதுனால தான் அவர் கம்யூனிஸ்ட், அவர் அம்பேத்கர் அதுக்கு தான் அவர் பேசுகிறாரு. சரி சரி பேசலாம் ஒன்றும் அதுக்கு தான் சார் ஐயா நம்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு தான் வந்தேன். சரி வந்துட்டு என் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அவர் எஸ்ஐ இருக்கிறாரு, மூடினா அதை மட்டும் பேசு. சரி சரி ஓகே. சாரு இருக்கிறார், சாருக்கு மதிச்சு பேசி நீ மொத்தமா ஏதோ ஊர் சண்டை மாதிரி பண்ணிட்டு கிடக்காது. ஆமா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவருதான் ரிமோட். ஏமா உங்களுக்கு அறிவு இருக்கா? அவனை கேட்க திறந்தானே அண்ணா இருங்க. ஃபர்ஸ்ட் யாரால பிரச்சனை வந்தது? கிளாஸ் மேல ஏத்துங்க. கிளாஸ் நீங்க மேல ஏத்துங்க. கூட்டர் கேட்க வேண்டியது இல்லையா? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒய்ஃபை பற்றி தப்பு டபுள் லைன் போங்க. 5253 கிளாஸ் நீங்க மேல ஏத்துங்க. 5469 இங்கே முடிச்சு விட்டு பாருங்க. இல்லை நான் சார் அது கிளாஸ் உடைங்க.
அம்மா யாரோ அடிக்கிறா அவர் எல்லாம் பார்த்துருவாரு தான் உட்காருங்க உட்காந்து ஏங்க, நீங்க வாங்க. இல்லை உர 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 டேய் நான் இல்ல நீ கிளம்புங்க சார் கிளம்புங்க சார் பாத்துக்கிறாரு நீ வாடா நீங்க உட்காரு நான் சொல்றேன் பிரதர் இல்லை இருக்குது இல்ல நீ இல்ல சார் பாப்பா பயந்துச்சு உண்மை நீ எடு பாத்தீங்களா இல்ல தப்புதான் அது ஓகே நீங்க வண்டி எடுத்து நீங்க அப்புறம் பேசிக்கலாம் எடுங்க அவரு சார் போட்டோ எடுத்துக்கினாரு நீங்க வாங்க, நீங்க வாங்க, போயிட்டு வாங்க. ஏய், ஸ்டேஷன் வாங்க நீங்க. நீங்க ஸ்டேஷன் போங்க. ஸ்டேஷன் போங்க நீங்க. டென்ஷன் ஆகாத நிதானமா போ கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்து ஒரு பிரச்சனை ஆகுது இருங்க அவங்க காரை கம்பெனி கொடுத்து ரிமாண்ட் பண்ணிடலாம் நான் எஸ்பெக்ட் சொல்லிடுறேன் அவன் கிளாஸே உடைச்சிருக்கான். வாங்க நீங்க. இப்போ சிஎஸ்ஆர் உடனே போட்டு கொடுத்துருங்க சிஎஸ்ஆர் உடனே போட்டு கொடுத்துருங்களா மேடம் சிஎஸ்ஆர் போட முடியாதாங்களா ஆ அதான் இப்போ கொடுத்துட்றேன் ரேஷன் கூட கொடுத்துட்றேன் அப்படிங்களா சிஎஸ்ஆர் உடனே கிடைக்காதுங்களா அப்படிங்களா சரி சரி ஹலோ வணங்குங்க இந்த கூட தான் போய்ட்டுருக்கோம் நம்ம குறுக்க தான் வந்திருக்கோம் நம்ம அவங்க சிஎஸ்ஆர் உடனே போட முடியாதான் நான் சென்னையில் பார்த்துக்குறேன் உடனே எல்லாம் நம்ம சென்னையில் பார்த்துக்குறோம் சரி மேடம் தேங்க்ஸ் இல்லை மேடம் ரிப்பேர்னீங்க இல்லையா அது சரி சரி ஓகே வா இந்த வீடியோவில் பார்த்தீங்களா நான் அதை சொல்ல மறந்துட்டேன் காரு கண்ணாடியை உடைக்கிறாங்க அங்கே அந்த கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்தில் எஸ்ஐ கார்த்தியன்றவரை கூப்பிட்டு வந்து அவர் முன்னாடி என் குழந்தை என்னுடைய மனைவி காரில் உட்காந்துக்கிறாங்க அவங்க அந்த பகுதியிலே போய் இறங்கடி தேவடியான்னு சொல்லிட்டு காரு கண்ணாடி உடைக்கலாம். இது ஏன் ஓப்பனாக நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஒரு திமுகன்ற தொண்டை வந்து எந்த அளவுக்கு கேவலமாக அடிமட்டத்தில் வேலை இருக்கான் பாருங்கள். அந்த நபரை தூண்டி விட்டு ஒரு எம்பி எப்படி வேலை பார்த்துருக்கான் பாருங்கள். ஏன்னா இது கேவலமாக இருக்குங்க. இதில் வந்து நான் ஒரு திமுகவில் இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அண்ணன் ஆகட்டும் இந்த மாதிரி கேவலமான அரசியல் வந்து தருமபுரி நடக்குது. இதை பாருங்கள், நீங்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து நீங்களாம் தருமபுரி பொறுப்பாளர்கள்லாம் எப்படிங்க இதெல்லாம் நீங்கள் வந்து சீட்டு கொடுத்தீங்க? அசிங்கமாக இருக்குங்க. நாங்களாம் இவங்களுக்கெல்லாம் வேலை பார்த்து இந்த தலித் சமூக மக்கள் எப்பயுமே சூரியனுக்காக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்துக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த இளைஞனை ஒரு ரவுடியமாக கிரியேட் பண்ணி அந்த இளைஞர்களுக்கு விடுதலை சிறுத்தைக்காரங்க நாயன்ற போர்வையில் பேச போய் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி இழக்கக்கூடிய வகையில் ஒரு சூழல் நடந்திருக்கு, ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த நபருக்கு போய் அந்த குடிகாரனுக்கு அவன் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த நபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான், அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாய் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். யாருமே வந்து அவ்வளோ இதாக நான் எதுவுமே பண்ணலை. சரி வீடியோ எடுத்துட்டோம் பார்த்துக்கலாம் என்னான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க கட்சிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து வாங்க கண்ணாடியை மாற்றிக்கலாம், நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க, எது இனிமேல் அந்த பையமெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க ஃபோன் காலில். அதுக்கு வேணும்னா ஆதாரம் கொடுப்பேன் நான். இவ்வளோ நேரம் நீங்கள் எழுத உட்காந்து போகிறதே பெரிய விஷயம். அதுக்கு வேணால் ஆதாரம் கொடுக்குறேன், ஆதாரம் காட்ட முடியும் என்னால்.
ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க இந்த மாதிரி நபருக்கு பண்ணுறீங்கன்னா அப்போ ஓன் ஜாதிக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு ஒரு இளைஞனுக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, ஒரு நியாயமான விஷயத்தை பேச முடியலன்னா அடுத்த ஜாதிக்காரன் உங்கள் பொண்ணை வந்து கேவலப்படுத்திட்டா மட்டும் ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லி போராட்டம் கடத்தலாம் என்னடா அட்ரா புடுறானெல்லாம் பண்ணுறீங்களே விடுதலை சிறுத்தையில் ஒரு சில பேரை சொல்கிறேன் நான். அவ்வளோ கோவம் வருது இல்லை. ஒரு சொந்த ஜாதியில் ஒரு சொந்த சாதியில் இருக்கிற ஒரு பொண்ணு அவன் ஒரு நிறுவனத்தில் ஒரு செய்தியாளராக இருக்கார், அவருடைய அவரை பற்றி தனிப்பட்ட ரீதியாக எழுதிக்கலாம், அவன் ஒரு ஆம்பளை அவனை என்னென்னா பண்ணிக்கிங்கிட்ட இதை பேசிக்கணும் விட்டுறலாம். ஆனால் அவனுடைய மனைவியை குடும்பத்தில் இழுத்து போட்டு அவ்வளோ கேவலமாக எழுதுறான்னு அவங்களாம் ஆம்பளையாங்க. அந்த 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 நாய்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? சப்போர்ட் பண்ணுவோம்ல கேட்குறேன் நான். எனக்கு வேதனையாக இருக்குங்க. இது குறித்து நம்ம அண்ணார் திருமாவளவன் அவர்களுக்கு தகவல் கொடுத்துருக்கோம், செய்தி தகவல் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நடந்திருக்குண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணா சென்னகிருஷ்ணன் அவர்களுக்கு அந்த பையன் ஃபோன் பண்ணி, யார் சீனிவாசன் அந்த பையன் ஃபோன் பண்ணி வெட்டிடுவோம் குத்திடுவோம் மணிபாரதி அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறான். அப்போ இவர் பொறுப்பாளர் இவர் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கே ஃபோன் பண்ணி அவன் பேசுகிறானா அப்போ அவன் எவ்வளோ பெரிய இதாக இருப்பான் அப்படின்னு இவரும் கூப்பிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இவங்களாம் யாருமே பண்ணல. பாருங்களேன், ஒரே ஜாதியில் இவ்வளோ கிளர்ச்சி நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒரு சமூகத்திலேருந்து மீண்டு வரதே பெரிய இதாக இருக்குது. இப்போ இந்த நண்டுங்களாம் இருக்குது பாருங்க, ஒரு சட்டிக்குள்ளே நண்டு இருக்குது பாருங்க, அந்த நண்டு மாதிரி தான் அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க, மேலே வர முடியல. ஆனால் இன்னைக்கு சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா, பாமகவில் இருக்க சௌமியா அன்புமணி, அவங்களுடைய பிஏ தரப்புலேருந்து நமக்கு ஃபோன் கால் வந்தது. நீங்கள்லாம் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க தம்பி, உங்களுடைய செய்தியெல்லாம் பார்த்துருக்குறோம், உண்மையிலேயே வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் மேலும் நல்லா வளரணும், வாழ்த்துக்கள் தம்பி. ஆனால் இந்த மாதிரி சூழலில் வந்து இருந்து நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்புறது அது உங்களுடைய விஷயம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க, நம்ம கவனமாக இருக்க வேண்டியது எங்கன்னு அப்படி அவங்க சொன்னாங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், போகிற இடத்துல இருக்க பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய உறவுகள் இருக்கு இல்லையா, உங்கள் சமூகம், அங்கே தான் கவனமாக இருக்கணும்னாங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலே அதுதாங்க, எனக்கு எதிரியை கூட நம்ம எதிரி கூட தைரியமாக வாழ்ந்துடலாம், ஆனால் துரோகி கூட சரியாக வாழ முடியாது. துரோகமே எனக்கு வந்து இவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா. ஒரு பொறுப்பாளர், ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க ஒரு பொறுப்பாளரை கூட அவனை தட்டி கேட்கறதுக்கு கூட ஒருத்தனை கூட துணிவு கிடையாது. எல்லாருக்கும் இங்கே எல்லாருக்கும் என்னுடைய கான்டாக்டில் இருக்கணும்னு சொல்கிறேன். நான் பொறுவாக எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறான், அதெல்லாம் இவங்களெல்லாம் ஒரு ஜாலி. ஏன்னா ஒரு ஆம்பளையே பண்ணிட்டு போகிறான், அவன் பண்ணிட்டுங்க இவனை பேசிட்டு போட்டுங்க. ஆனால் ஒரு பொண்ணை போட்டு இழுத்து பேசுகிறான்னா நம்மளால் சும்மா விடக்கூடாதான்னு சொல்லி ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியாவது பேசணும்ல, யாரும் பேசலை. அடுத்து திமுகவுக்கு வரேன். திமுகவில் இருக்கிற எங்கள் இவ்வளோ பொறுப்பாளர் இருப்பாங்க இல்லையா, ஒரு தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, ஒரு திமுக தொண்டனாவது, ஒரு திமுக பொறுப்பாளராவது, ஒரு கிளை செயலாளராவது, ஒரு மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளராவது கூப்பிட்டு இதுக்கு வந்து அவன் மேலே ரிமாண்ட் பண்ணி அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவனை உள்ள தள்ளுங்க ஒரு ஆளுக்கு கூட சொன்னது கிடையாது. இப்படிப்பட்ட கேவலமான கட்சிக்கு தான் நான் வந்து இவ்வளோ நாள் செய்தி போட்டு வேலை பார்த்துருப்பேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது. திமுக வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது, அதனால புரிஞ்சுக்குங்க. விடுதலை சிறுத்தையை பற்றி பேசுறதுக்கு வருத்தமாக இருக்குது, விமர்சனம் பண்ணுறது வருத்தமாக இருக்குது. ஏன்னா திமுக கட்சியில் இருக்கிற எனக்கு திமுக கட்சியோ இல்லை இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியோ எனக்கு சார்ந்து எனக்கு அதால் உண்மையிலே மனசார எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்ததே கிடையாது. நான் ஒரு 15 வருஷமாக மதுரையில் இருந்தேன். இங்கே +2 வரைக்கும் படித்தேன், அடுத்தது மதுரையில் தான் செட்டில் ஆனால், மதுரையில் தான் படித்தது எல்லாமே, மதுரையில் தான் எல்லா ஜாப்பும் ஒர்க் பண்ணது எல்லாமே, சினிமா ஃபீல்டு எல்லாமே மதுரையிலேருந்து ஆரம்பித்தது தான். எனக்கு இங்கே விடுதலை சிறுத்தைன்றதெல்லாம் எனக்கு பெரிய தாக்கமாக அதெல்லாம் எதுவுமே அங்கே பெருசாக ஒன்றும் இங்கே கிடைக்கல எனக்கு. ஏன்னா அது குட் வேல்யூ விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு எதுவும் பெருசாகவே இல்லை. இந்த டிஎம்கேவிலையும் காலமுல்லா தலித் மக்களுக்கு ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு நான் தான் குரல் கொடுப்பேன், நான் தான் எல்லாம் குரல் கொடுத்துட்ருக்குறோம், நாங்கள் தான் எல்லாம் பேசுகிறோம் திமுக சொல்கிற ஒரு பக்கமும், விடுதலை சிறுத்தை திமுகவில் வந்து எங்கே போனாலும் தலித் மக்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பே விடுதலை சிறுத்தைன்னு தான் சொல்கிறாங்கல்ல. எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றுமே தெரிலங்க, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. இன்றைக்கி வந்து என் குழந்தையும் என் ஒய்ஃபும் நான் போய் அங்கே இருக்கிற நண்பர்கிட்ட, அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்கள் போய் ஊரில் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த ஊரில் எந்த பெண்கள்கிட்டையும் நம்ம தவறாமல் பேசணும் நியாயமாக இந்த மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் உங்கள் தங்கச்சியாக இருந்தால் அந்த மாதிரி போட்டால் நீங்களாம் ஏற்றுக்குவீங்களா? அவன் என்ன பேசுகிறாங்க பேசிட்டு போட்டுங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு தேவையான பையன் விபச்சாரிக்கு பிறந்த பையனும் பேசுனாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை வந்து அவன் பண்ணதெல்லாம் இப்போ தப்பு தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லைன்றாங்க, பண்ணதே பிரச்சனை. காரு கண்ணாடியை உடச்சிருக்கிறான், ஒய்ஃபை இப்படி அசிங்கப்படுத்தியிருக்கிறான், அது உங்களுக்கு ஒரு எஸ்ஐயை கூட்டு வந்து அடிக்கிறானவா அந்த இடத்துல ஒரு உண்மையான காவல்துறை அதிகாரி என்ன பண்ணியிருக்கணுங்க, செவிலு மேலே நாளை வச்சு ஏன் முன்னாடியே அந்த மாதிரி வேலையை பார்க்குறான், நீ அப்புறம் தனியாக இருந்த என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டு மாதிரி ரிமாண்ட் பண்ணியிருக்கணும்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்க, சிஎஸ்ஆர் வந்து இப்போ உடனே கொடுக்க முடியாதுங்க, 2 நாள் 1 நாள் ஆகும், பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, உடனே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, நீங்கள் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் கொடுங்கன்னாங்க. நான் ஐடி ப்ரூஃப் கொடுக்குறேன், உடனே சிஎஸ்ஆர் போடுவீங்களான்னு கேட்டால் அவன் முடியாதுன்ட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு விடுதலை சிறுத்தையில் இருக்கிற
பொறுப்பாளர் ஆதரவு தெரிவித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம்னு பைசுன்னு கூப்பிட்றாங்களே, இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் அண்ணாருக்கு தயவுசெய்து அனுப்புங்க, விடுதலை சிறுத்தையில் இருக்கிறவங்க அனுப்புங்க, இங்கே இருக்கிற பொறுப்பாளர் அனுப்புங்க. இந்த மாதிரி கேவலமான ஒரு சூழல் நடக்குது. ஏங்க சமுதாயத்தில் உங்கள் பொண்ணுக்கே இந்த நிலம் இருக்குன்னா அடுத்த சமுதாயத்தை பொண்ணுங்களுக்கு அப்போ எவ்வளோ வலி இருக்கும்? இப்போ அடுத்த சமுதாயத்தை பொண்ணு உன் சமூக பொண்ணு அடுத்த சமுதாயத்தை பையன் வந்து பதிவு பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொதிக்குது? அந்த உணர்வு ஏங்க இங்கே வரல? இப்போ அங்கேயா இருந்தால் ஆம்பளையாக இருக்கிறீங்க, அப்போ இங்கே இருந்தால் பொம்பளைன்ற மாதிரி தானே கணக்கு அது. எங்களை மாதிரி அப்பாவி வந்து நீதி கேட்டு நியாயம் கேட்டு வந்து நியாயமாக பேசணும், வன்முறை வேணாம் அப்படின்னு சட்டத்தை ரீதியாக அம்பேத்கருடைய கொள்கை ரீதியாக நாங்கள் அமைதியாக வந்து களத்தில் நின்று இந்த மாதிரி கேள்வி கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காட்டு மிராண்டித்தனமாகவும் படிக்காத தற்கொலைத்தனமாகவும் சண்டைக்கு வராமல் பாருங்க, சண்டை போட்டுங்கிறான் பாரு, அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் எங்கே சட்டத்தை மதிக்கிறீங்க? நீங்கள் எங்கே வந்து கொள்கையோடு இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே அண்ணாவோட கொள்கையோடு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, அண்ணாரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கால் வீங்கி தூங்காமல் நைட்டுக்குள்ளே வந்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு, அப்பா அம்மா உறவை விட்டு, அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் உறவை விட்டு உங்களுக்காக கல்யாணம் பண்ணாமல் நம்ம அண்ணார் திருமாவளவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்ல, அவருக்கு உங்கள் ஆளுங்க கொடுத்த பரிசு எப்படி தெரியுமா இருக்குது? உங்கள் ஆளுங்க கொடுக்குற மரியாதை, விடுதலை சிறுத்தையில் இருக்கிற மரியாதை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோ பாருங்கள். கடைசியில் அதை பார்த்து முடக்கணும் போயிடுச்சு. அது இந்த பக்கம் வந்து சாரப்பாம்பு நல்லா வளைவா அதான் தெரிஞ்சா இங்கே வராது, சவுண்டு பக்கமாக வராது. அந்த பக்கம் வராது, ஆள் மேலே பார்த்து வராது போயிடுச்சு. இதே 3 மணிக்கெல்லாம் அங்கே வாழ்க்கை மாதிரி ஊட்டி அப்படிதான் வாங்கிட்டீங்களா? அதான் போறாரு அவர். ஒரு சட்டத்தை ஈட்டினாரு, மிகப்பெரிய ஒரு போராளியாக ஒரு அண்ணா மாறினார். அவருக்கு முன்னாடி ஒரு மரியாதை கொடுக்க தெரியாமல் அந்த இடத்துல சரக்கு அடிச்சுன்னு சாராயம் குடிச்சுன்னு கறித்தன்னு உட்காந்துக்கிறானுங்க. ஒரு மரியாதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கட்சி தலைவருக்கு, ஒரு சட்டமேதை ஐயாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறான் பாருங்கள். அங்கே கறி தின்னு உட்காந்துக்கிறான், பீஃப் கறி தின்னுக்கிட்டு சில்லி தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குறானுங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு. எங்கே ஏதாவது ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களாம் அவன் யார் என்ன கண்டுபிடிச்சா அவன் மேலே நடவடிக்கை எடுங்க பார்ப்போம், ஒரு நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். அண்ணன் மேலே அவ்வளோ பற்றா இருக்கிறீங்கன்ட்டு இல்லைங்களா? நம்மளுடைய ஐயா மேலே, அம்பேத்கர் ஐயா மேலே அவ்வளோ பற்றா இருக்கிறீங்களா? ஒரு ஆளாத எடுங்க பார்ப்போம், நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற கட்சிக்காரங்களும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு சட்டமேதையோட அவருடைய புகைப்படத்தினுடைய முன்னாடியும் மாதிரி சாராயம் கொண்டதுக்கு மற்ற கட்சிக்காரங்களும் கோவம் வரும். ஆனால் உங்களுக்கும் கோவம் வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏதாவது நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். எங்கெங்க நடவடிக்கை எடுப்பீங்க, என்ன பார்ப்பீங்கன்னு பார்க்குறேன் நான், என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு. இல்லை எவ்வளோ வருத்தமாக எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா நான் வந்து இப்படி பண்ணேன் செஞ்சனோடனே எல்லாரும் பைசலுக்கும் அவங்ககிட்ட பேசிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்றீங்க. ஒரு எஸ்ஐயை வச்சு அவன் வந்து என் காரு கண்ணாடியை உடைக்கிறான், அந்த எஸ்ஐ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை, போய் சைபர் கிரைமில் கொடுக்குன்றாப்புல. அவன் நான் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ண விஷயத்த வந்து வச்சு உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், உங்கள் மேலே வந்து கேஸ் கொடுக்குறான், நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு போங்க, எழுதி கொடுத்துட்டு போகணும் ஒரு எஸ்ஐ சொல்கிறாரு. ஆனால் ஒரு பொண்ணை கொலை பண்ணுற முயற்சியில் ஒருத்தன் ஈடுபடுறான், ஒரு குழந்தையோடு இருக்கவன் ஒரு பொண்ணு காரில் உட்காந்துக்குது, அந்த பொண்ணு முன்னாடி கண்ணாடியை காரில் கண்ணாடி அடித்து உடைக்கிறான், அந்த பொண்ணுக்கெல்லாம் போய் கண்ணாடியாக உழுகுது தெரிக்குது, அவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஒரு காவல்துறை இருக்காருன்னா எவ்வளோ கேவலமல்ல? ஏன்னா நான் நியாயம் கேட்டேன், எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாமல் நான் நியாயமாக கேட்க போனால் அந்த பையனை நான் பார்க்க போகல, சம்மந்தப்பட்ட அந்த சீனிவாசன் கோயில்சாமி அந்த இலவை யாரையும் பார்க்க போகல. நான் ஊரில் இருக்கிற நம்பரை நம்ம சொந்தக்காரர் இருந்தாங்க, அவளை பார்த்துட்டு அடுத்தது வந்து ஏரி வேலை இருக்கிற நம்ம அக்காங்கெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து சொல்ல வந்தேன். நான் எங்கே ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம சமுதாயத்துக்காரன் அடிச்சிட்டான்னு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு வருதில்ல, வீசிக்கவலை. இங்கே ஒரு பிரச்சனை பொம்பளைங்களை பேசிட்டான ஒன்றும் ஒரு பிரச்சனை வருதில்ல. அப்போ இந்த பிரச்சனை இங்கே நடக்குதில்ல, அப்போ இந்த பிரச்சனை நீங்கள்லாம் என்ன தூக்கி வைப்பீங்க, என்ன பேச போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க? இங்கே இருக்கிற நான் ஒன்றுங்க, இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தையில் முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். முதல்ல உங்கள் சமுதாயத்தில், நம்ம சமுதாயத்தை முதல்ல உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் உங்கள் ஊரில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. நாங்களாம் ஒவ்வொரு பகுதியிலையும் செய்தி இருக்க போகிறோம், உங்களுக்குலாம் களப்போராளின்ட்டேன் நான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ மோசமான கட்டமைப்பெல்லாம் எவ்வளோ பேர் பெண்களுக்கு அநீதி இருக்கக்கூடிய வகையில் நிறைய இளைஞர்கள் செய்கிறான். அதெல்லாம் எங்களால் செய்தியாக வெளியிட முடியல. ஏன்னா எங்கே போனாலும் விடுதலை சிறுத்தை மட்டும்தான் எனக்கு பெரிய மிரட்டலாக பண்ணுறீங்க.
செய்தி போடக்கூடாது, அவனை பற்றி இப்படி பண்ணக்கூடாது, பைசல் பேசிக்கலாம், உட்காரு பேசிக்கலாம், ஸ்டேஷன்லாம் கேஸெல்லாம் வேணான்னு தான் என்னை கூப்பிட்டாங்க, நல்லது பேசிக்கலான்னு தருமபுரிக்கு. ஆனால் கூப்பிட வச்சு என் காரு கண்ணாடி உடைச்சிட்டாங்கல்ல, அந்த பையன் காரு கண்ணாடி உடைக்கிற அளவுக்கு சூழ்நிலை போச்சுல்ல. அந்த அளவுக்கு வந்து அந்த பையன் இருக்கிறான்னா அந்த பையனை வந்து சைக்கோ, அவன் ஒரு டுபாக்கூரு, அவன் ஒன்றும் போய் ஒருத்தரலான்றான். ஒரு ஒருத்தல வந்தால் தான் பொண்ணை பற்றி தப்பாக பேசுவானா? ஒரு ஒருத்தர் இல்லாதவன் தான் எம்பியை வந்து எங்கள் அண்ணனை வந்து எம்பி எங்கள் அண்ணன்டா, அவனை பற்றி ஏன்டா எழுதுற, அவரை பற்றி ஏன் எழுதுற, பழனியப்பா அவங்க ஒப்பனுக்கு பிறந்தேடா நீ அப்படின்னு கேட்பானா? ஒரு லூஸு ஒரு தரங்கட்ட நாய் தான் வந்து காரு கண்ணாடி எடுத்து உடைக்குமா? ஒரு தரங்கட்ட நாய் ஒன்றுமே இல்லாத அப்பராணி சொப்பராணி தான் வந்து சாராயம் குடிச்சிட்டு அவளை அட்ராசிட்டி பண்ணுவானா? ஒரு எஸ்ஐயை சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து கார் கண்ணாடி ஓடுப்பான ஒரு அப்பாவே? அந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிக்கிறான். நீங்கள்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நான் இந்த தலித் சமூகத்துலேருந்து நான் விசிக்காவை நான் எப்படி நம்புறது? நான் விடுதலை சிறுத்தையை நான் எப்படிங்க நம்புறது? ஒரு சொந்த சமூகத்திலே ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஒரு சொந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கே இப்படி ஒரு பாதிப்பு சூழல் உருவாகுது. எங்கள் கட்சிக்காரங்க ஒரு நியாயமாக பேசாமல் பைசல் பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க, அதை முடிச்சிக்கலாம்னு பைசல் கூப்பிட்றாங்க, ஒரு பிரச்சனையே இல்லைன்றாங்க. காரு கண்ணாடி உடச்சிட்டான், விபச்சார வழக்கு இருக்குதுன்றான், அவ்வளோ பேசுகிறான், அவ்வளோ பண்ணுறான். எனக்கு நான் ஒன்றே ஒன்று நான் அவ்வளோ பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஆதரவாக நின்றாங்களே, அவருக்கு ஆதரவாக விடுதலை வந்து பேசலான்னு சொல்கிறாங்களா, அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது, ஏமாற்றமாக இருக்குது தெரியுங்களா? அப்போ என்னன்னா நம்ம வந்து எப்படிலாம் ஒரு சூழல் நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு நமக்கு தெரியுது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமானனுக்கு போய் சேர அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் விடுங்க நண்பர்கள். நான் விடுதலை இருக்க எல்லாரையும் நான் சொல்ல வர்றேங்க. விடுதலை சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து பயணம் பண்ணுறாங்க. இதை வந்து உள்ளுக்குள்ளே ஒரே சமூகத்தெலாம் வந்து ஒன்றாந்துக்கலாம், எது அடித்து பிடிச்சிக்கணும், நம்ம வெட்டிக்கலாம் குத்திக்கலாம்னா. ஆனால் மற்ற சமூகத்துக்காரெல்லாம் பண்ணால் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் பார்வை. அடுத்த சமுதாயத்துக்காரன் பண்ணாலும் வெட்டு தான், குத்து தான், அசிங்கம் தான். ஓன் ஜாதிக்காரன் பண்ணாலும் மூஞ்சந்தக்காரன் பண்ணாலும் வெட்டு தான், குத்து தான், அசிங்கம் தான். நீ முதல்ல இந்த மாதிரி அரசியல் பேசுறதை விட்டுருங்க. மக்களுக்கு ஏழை மக்களுக்கு என்ன தேவை அதை பற்றி பேசுங்க. இப்போ நான் கருத்து தெரிவிச்சிட்டேன், ஓட்டு போடாதீங்க, தலித் மக்கள் பெண்கள் யாரும் திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறேன். விசிகா சார்ந்து ஏதாவது பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா நம்பாதீங்கன்னு நான் சொல்ல வரேன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதில் நான் ஒரு சில பேரை தான் நான் சொல்ல வரேன். விசிகாவில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் இப்படிலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆழமா. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இதை வந்து ஒரு பயங்கரமான எஸ்டாப்ளிஷாக வந்து யோசிச்சு, பயங்கர பிரில்லியண்ட்டாக யோசிச்சு, ஏங்க அவனுக்கு அது தனிப்பட்ட விஷயங்க, அவனுக்கு தனிப்பட்ட பிரச்சனைங்க, அது அவன் மன மேலே தப்புங்க, அதனால அந்த பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுகிறதும், அதுக்காக வந்து நம்ம திமுக விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்காக வந்து விசிகா விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்காக நம்ம எல்லாம் இப்படி இருக்கலாமா? நம்மளாம் ஒன்றா இருக்கணும், நம்ம ஜாதியெல்லாம் ஒன்றா இருக்கணும், அவன் ஜாதியை காட்டி கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. நான் யாரையும் காட்டிக்கொள்ள, ஒரு சக மனுஷனாக இருந்து, ஒரு சக மனிதனாக இருந்து மனிதனுடைய சூழலை மதிக்க தெரிஞ்சா, ஏன்னா சக மனுஷனாக வாழணும் தானே போராடுறோம், சமூகத்தோட ஒரு இணைஞ்சு ஈக்குவலாக இருக்கணும்னு தானே வாழணும் போராடுறோம். அந்த சிந்தனையில் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த நபர் மேலே, இந்த நாய்க்கன்கோட்டாய் பகுதியில் இருக்கிற அந்த சீனிவாசன்ற நபர் மேலே காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்கு. அந்த டைமில் வந்து அவன் கொலைவெறி தேர்தல் நடத்தியிருக்கிறான், கார் கண்ணாடி உடைச்சிருக்கான். அவன் மேலே நடவடிக்கை இருக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை என்ன செய்யுதுன்னு பார்ப்போம், திமுக வந்து என்ன செய்யுதுன்னு பார்ப்போம்.